அதே மாதிரி தான் இப்போ பீகாரில் தேர்தல் ஆணையம் ரிமூவ் பண்ணியிருக்குங்க பேர்களை. அந்த பேரை ரிமூவ் பண்ணுறதுல பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களையும் நீங்களும் வாங்க, நீங்களும் டாக்குமெண்ட் வாங்கி அப்லோட் பண்ணுங்கன்னு ஆணையம் சொல்லிச்சா இல்லையா? ஆனால் காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சியும், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் வீடு வீடாக போய் பார்க்கும்போது ஃப்ராடோட அளவு மேசிவாக இருக்குது. இத்தனை லட்சம் போலி ஓட்டுகளை போய் கண்டுபிடிச்சி நான் தேர்தல் ஆணையத்திற்கு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், அது மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு நான் ஃபாலோ பண்ணுவேன்னா எந்த கட்சியால் ஒரு பெரிய அரசாங்கத்தை மேட்ச் பண்ண முடியும்? ஒரு பெரிய அரசாங்கம் ஃப்ராடு பண்ணுது, தொடர்ந்து தப்பு பண்ணுது. ஒரு 140 தொகுதியில் 10 லட்சம் ஓட்டு போலின்னு வைங்க, எவ்வளவு பூத் ஏஜென்ட் கூட உங்களுக்கு இருக்கட்டும், எப்படி ஒவ்வொன்றையும் போலின்னு நிரூபிக்கிற வேலையை நீங்கள் செய்வீங்க? இதை ரிமூவ் பண்ண சாஃப்ட்வேர் இருக்குது. ஒரு அரசாங்கத்துக்கு நடுநிலைத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம், நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்காங்க, பல்வேறு சாஃப்ட்வேர்கள் இருக்குது. இப்போ வெளிப்படையாக நீங்கள் இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு அப்ளிகேஷனே பண்ணுறாரு, நான் போலி இது கண்டுபிடிச்சிட்டேன்னு. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் 10 லட்சம் ஓட்டுகள்னு சொல்லுது. அதில் அவங்க ஒரு தொகுதியில் அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க, அதாவது அது பார்டர் தொகுதி. அப்படியே உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு 5000 ஓட்டுகளை காப்பி பண்ணி பீகாருக்குள்ளே போட்டாங்க. அப்போ எல்லாம் தாண்டி ஒரு ஓட்டு போட்டு போகலாம். இப்படி ஒரே ஒரு கிராமத்தில் 5000 ஓட்டு. அப்போ எல்லாம் தாண்டி இந்த ஓட்டு போட்டு போகலாம். நீங்கள் திருச்சூரில் என்ன பிரச்சனை? மாநிலம் முழுக்க இருக்கிற பிஜேபி ஆதரவாளர்களுக்கு திருச்சூர் தொகுதியில் ஓட்டு, அந்த ஒரு தொகுதி தான் ஜெயிக்கணும், வந்துடலாம். இந்த ஃப்ராடெல்லாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எப்படிங்க தனியான நபர்களோ ஒரு கட்சியோ கண்டுபிடிக்க முடியும்?